الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العزيز الأكبر، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم القيامة. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. صدق الله العظيم. وقال رسولنا كريم صلوات ربي وسلامه عليه: خير الناس أنفعهم للناس. صدق النبي صلوات ربي وسلامه عليه. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழ்களும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றின சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். கனிமன் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா என்ன விடயங்கள் எடுத்து நடக்கும்படி அவருடைய ஏவலாக எங்களுக்கு இருக்கின்றதோ அத்தனை விடயங்களை முடிந்தவாறு முயற்சி பண்ணி எடுத்து நடக்குமாறும், என்னென்ன தீய காரியங்களை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை தவிர்த்து உலக்கிருக்கின்றானோ அத்தனை தீய காரியங்களை விற்றும் முற்றுமுழுதாக தவிர்ந்து உதவி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பாலங்களுக்கும் நல்வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான மாதிரி அல்லாஹ் படைத்த இந்த உலகத்தை மனிதர்களுக்கு தேவையான மாதிரி அல்லாஹ் அதை நடத்தி கொண்டிருக்கின்றார். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விடயங்களும் இந்த மனிதர்களுக்கு அவர்களுக்கு பொருத்தமான நிலைமையில்தான் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தத்பீர், அல்லாஹ்வுடைய திட்டம் இது, அல்லாஹ்வுடைய முடிவு கதா. உலகத்தை படைக்கிறதுக்கு பல நூறாண்டு வருடங்களுக்கு முன்னால இப்படித்தான் என்றெல்லாம் முடிவு செஞ்சுட்டான். அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஆனால் என்றிருந்தால் இந்த மனிதன் ஒரு நாள்
இந்த அல்லாஹ்வுடைய தத்பீரிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து தான் ஆகுவான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் ரூஹ் என்று தான் பேசுறான். ரூஹாக தான் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை நிர்ணயம் செய்யலாம், முடிவு செய்யலாம். ரூஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது அங்கும் இங்கும் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கென்று ஒரு வயது கிடையாது, அதுக்கென்று ஒரு இடம் கிடையாது. ஆலமுல் அர்வாஹ்ல படைக்கப்பட்ட அந்த ரூஹல் தன்னுடைய தாயுடைய வயிற்றுக்குள் 9 மாதங்கள், அதற்கு பிறகு உலகம் என்ற இந்த ஆலமுக்கு மத்தியில் துன்யாவுடைய வாழ்க்கையில வாழ்றான். நிச்சயமா ஒரு நாள் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த ரூஹ் போகத்தான் போகும். அதற்கு வயது கிடையாது. அல்லாஹ் எந்த வயதுல படைத்தானோ அதே வயதுல தான் நாளைக்கு அல்லாஹ்வை இந்த ரூஹ் சந்திக்க போகுது. பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். உலகத்துல மனிதர்கள் எதுவுமே சொந்தம் இல்லாம வெறும் ஒரு மிஸ்கீனாக, ஒரு ஃபகீராக, ஒன்றுமை எல்லாம் இழந்த நிலைமையில் தான் உலகத்தை மனிதன் சந்திக்கிறான். அதனால அல்லாஹ் சொல்றான், மனிதன் உலகத்துல வாழ்ற நேரத்துல ரொம்ப கவலையாக தான் வருவான். பிறக்கிற நேரம் யாரும் உலகத்துல சிரிச்சவன பிறக்கிறல்ல, எல்லா குழந்தைகளும் அழுந்து கொண்டுதான் பிறக்கும். அதுக்கு வரமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த 4 அர்வாஹல், இந்த 4 கட்டம், முதலாவது ஆலமுல் அர்வாஹ், இரண்டாவது தாயுடைய அந்த 9 வாழ்க்கை, தாயுடைய கற்பனையில் வாழக்கூடிய 9 மாதங்கள், இரண்டாவது உலகம், மூணாவது மன்னரை, நாலாவது மஹ்ஷர், கியாமத், சொர்க்கம், நரகம். இதுல தாயுடைய வயிற்றுல வாழ்ற அந்த காலம் தான் இந்த ரூஹ் ரொம்ப சந்தோஷமா வாழ்ற காலம். அதனால தான் அதுக்கு பேர் ஆலமுர் ரஹம், இரக்கம் காட்டப்படக்கூடிய இடம். அங்க எல்லாரும் இரக்கம் காட்டுவாங்க. கம்ஃபர்ட் ஜோன், எல்லா வசதிகளும் அங்க இருக்குது. உழைக்க தேவையில்லை, சம்பாதிக்க தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, எல்லாம் அங்க வழங்கப்பட்ட நேரம். மலக்குமார்கள் வந்து போவார்கள், கதைப்பார்கள், பேசுவார்கள் ரூஹோட. எப்ப இந்த ரூஹ் அந்த ஆலமிலிருந்து வெளியேற்றப்படுகிறதோ அந்த நேரத்துக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த 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 சொகுசாக வாழ்ந்த அந்த இடத்தில் இருந்த ரூஹ் கலட்டி இந்த துன்யாவுக்கு கொண்டு வரத இந்த ரூஹ் விரும்புறதில்லை. அதனால தான் அழுகுங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலதத்க உம்முக வ அன்த பாகி, நீங்க பிறக்கக்கூடிய நேரத்தில் அழுது கொண்டுதான் பிறந்தீங்க. ஃபஅமல் யௌமின், அதனால நீங்க ஒரு நாளில் அமல் செய்யணும். எப்படிப்பட்ட நாள்? பிறக்கிற சந்தர்ப்பம் நீங்க அழுந்தீங்க, நீங்க இறக்கிற சந்தர்ப்பத்தில் சிரிச்சு கொண்டு அல்லாஹ் இடத்துல சந்திக்கும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்துல அழுந்து கொண்டு பிறந்த மனிதன் துன்யாவிலிருந்து போறதுக்கு பயப்படுறான். மனிதர்கள் மௌத்துன்னு சொன்னா பயம், எல்லாரும் தான். மௌத்துக்கு தயாரில்லை. மௌத் என்றது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு, அவருடைய ஒரு எதிரியாக நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கோம். ஒரு நாளைக்கு தயாராகுங்க. நிறைய சஹாபாக்களுடைய அதிகமான பேச்சுகள், நீங்க மௌத்துடைய நாளைக்கு தயாராகுங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்துல வந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுக்கிறான், அறிவை கொடுக்கிறான், பட்டத்தை கொடுக்கிறான், பதவியை கொடுக்கிறான். இது ஒன்றும் எங்களுக்கு சொந்தமானது அல்ல. இதை எதையுமே சொந்தமாக்கி கொண்டு உலகத்துக்கு நாங்க வரல. இப்ப நாங்க பெரிய ஆகட்டும், பெரிய அந்தஸ்து வந்துட்டோம், பதவி வந்துட்டு, பணம் வந்துட்டு, சொசைட்டி ஒரு இடம் வந்துட்டு, எனக்கு என்று சொசைட்டியில் ஒரு மதிப்பு வந்துட்டு, ஒரு நாள் வரும், இதை எல்லாத்தையும் நாங்கள் கலட்டிட்டு ஒன்றும் எனக்கு சொந்தமற்றதாக நாங்கள் போவோம். அதனால தொலைமாக்கள் சொல்றார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மனிதனை பார்த்து சொல்றான், யஅலமூன ظاهرا من الحياة الدنيا. இந்த மனிதன் உலகத்தில் வெளிரங்கத்தை பார்த்து நம்பிக்கொண்டிருக்கிறான். யஅலமூன ظاهرا من الحياة الدنيا, துன்யாவோட வெளிரங்கத்தை பார்த்து அதுதான் வாழ்க்கை என்று முடிவு செஞ்சு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஏன் உங்களுடைய பிரிவுடைய நாள் எப்படி சொல்றாங்க தெரியுமா? 2 விதமான மலக்குகள் அனுப்பித்தான் நம்மளோட ரூஹை நாங்கள் கைப்பற்றுவோம். ஏன் உங்களோட ரூஹ் அல்லாஹ் எடுக்கிறதுக்கு 2 குவாலிஃபைட், 2 விதமான மலக்குமார்கள்.
அதுல ஒன்றுதான் சூரா நாஸிஆத் அல்லாஹ் சொல்லிட்டான், வன்னாஸிஆத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்தா. சிலரோட ரூஹை நாங்க எடுக்கிறதுக்கு நாஸிஆத்தி கர்கா இழுத்து பறிச்சு புடுங்கி அதை பிச்சு எடுக்கக்கூடிய ஒரு மலக்குமார்கள் அனுப்புவோம். இவர்கள் எளிதாக ரூஹை கலட்ட மாட்டாங்க, பிச்சு எடுப்பார்கள். உலகத்துக்கு அழுந்து கொண்டு வந்த மனிதன் உலகம் தான் தன்னுடைய இடம் என்று, அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து அதிலே தங்கிட்டான் என்றால் அந்த ரூஹை கலட்டுறதுக்கு அல்லாஹ் தஆலா பிடுங்கி எடுக்கிறதுக்காக சில மலக்குமார் அனுப்புவான். அவன் கதறுவான், ஏலா ஏலான்னு சொல்லுவான், என்னை கூப்பிடுவான்னு சொல்லுவான். அல்லாஹ் தஆலா உலகத்துல மனிதனுக்கு வழங்குற எல்லா நிஅமத்துகளையும் விட்டுட்டு அவன் ஒரே ஒரு நிஅமத் அந்த நேரம் கேட்பான். இந்த நிஅமத் அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ் உலகத்துல வாழ்ந்துட்டேன், பார்த்துட்டேன், ரசிச்சுட்டேன், எல்லாம் தெரியும், ஃபர்ஜி கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு யா அல்லாஹ், அவகாசம் கொடு. கதறுவான். அல்லாஹ் சொல்லுவான், உங்களோட நேரம் முடிஞ்சு. எப்ப முடியும் யாருக்கும் தெரியாது, எப்படி முடியும் யாருக்கும் தெரியாது, எந்த நிலைமை முடியும் யாருக்கும் தெரியாது. அதனால தான் உலமாக்கள் மௌத்தை 3 விதமா பிரிக்கிறார். ஒன்று மௌத்துல் ஃபர்த், தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வர மௌத். எனக்கு, உங்களுக்கு, எங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, எங்களுக்கு அண்டை வீட்டார், எங்களை அறிஞ்சவர்கள், தெரிஞ்சவர்கள், யாருக்கு என்றாலும் மௌத் தனி மனிதர் என்று அவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும். இரண்டாவது மௌத்துல் உம்மா, ஒரு சமூகத்தையே மௌத்தெடுக்கும். ஒரு சமூகம் என்றால் உலமாக்கள் சொல்றார்கள் 100 வருடத்துக்கு பிறகு இந்த இடத்துல வாழ்ந்தவர்கள் இப்ப கிடையாது, வெறும் 100 வருடம். இன்னொரு 100 வருடம் ஆகினால் இந்த மெம்பர்ல நான் பேசுவேனோ, இந்த இடத்துல நீங்களோ யாரோ தெரியாது. இது மௌத்துல் உம்மா, ஒரு உம்மத்தை அல்லாஹ் இன்னொரு உம்மத்தை கொண்டு சேர்க்கிற தர்த்தீப். இன்னொன்று இருக்குது மௌத்துல் ஆலம், இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு மௌத்தை வச்சிருக்கிறார். கியாமத்துடைய நாளில் மனிதர்கள் சுவனத்துக்கென்றும் நரகத்துக்கென்றும் தீர்மானம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில் ஒரு பாலம் சமைச்சிருக்கிறார். அதுல இந்த மௌத்து என்ற இந்த மௌத்துக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை கொடுப்பான். ஹதீஸ்ல இருக்குது, ஒரு ஆட்டுடைய தோற்றத்துக்கு அந்த மௌத்தை அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியில கொண்டு வந்திருப்பான். சுவனவாசிகள் பார்ப்பார்கள், நரகவாசிகள் பார்ப்பார்கள். 2 பேரும் பார்த்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்க மௌத் அறுக்கப்பட்டும் மௌத்துக்கு ஒரு மௌத்து வந்தது. அதுக்கு பிறகு உலகத்துல மௌத்து கிடையாது, அதுக்கு பிறகு சுவனத்துல மௌத்து கிடையாது, அதுக்கு பிறகு நரகத்துல மௌத்து கிடையாது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார் சகோதரர்களே, ஏன் இதற்கு பயப்படுது? மௌத் என்றால் ஏன் அச்சம்? மௌத்துக்கு ஏன் தயாராக இருக்கிறது காரணம்? அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், எப்படி எங்க இருந்தாலும் மௌத் உங்களே வந்து சேர்ந்தே ஆகும். பிஐ அர்தின் தமூத், இந்த நிலைமையில, இந்த இடத்துல, இந்த சந்தர்ப்பத்துல, என்ன வார்த்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, என்ன செயலை செஞ்சு கொடுக்கிற நேரத்துல மௌத்து வரும் யாருக்கும் சொல்ல தெரியும். நான் எப்படி மௌத்தாவோ எனக்கு தெரியாது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே ஒரு ஜனாசா வீட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு ஜனாசாவை வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்து ஒரு மனிதன் கேட்டார், யாரோட ஜனாசா இது, யாரு என்று கேட்டார். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னஹு அன்த், அது நீங்க. பயப்பட்டார். சொன்னாரு, ஜனாசா அது யாருன்றதா கேட்டேன், அது நீங்க. மௌத்து வர்றதுக்கு முன்னால இந்த இடத்தை பார்த்து, இந்த படுக்கையில ஒரு நாளைக்கு நான் இருப்பேன் என்றதை நீ நினைச்சு கொண்டு வா, நினைத்து கொண்டு, அதுதான் உன்னோட வாழ்க்கை தீர்ச்சி. ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு நாள் ஜனாசா அப்படி தூக்கி சென்று கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்கத்தில் ஒரு மனிதனை பார்த்து சொன்னார்கள், இந்த படிக்கு, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் திரும்ப எடுத்த ரூஹ திரும்ப கொடுத்தால் இந்த மனிதன் என்ன செய்வாரு? ரூஹ் எடுக்கப்பட்டு
இப்ப அல்லாஹ் தஆலா திரும்ப அந்த மனிதனுக்கு அந்த ரூஹ மீண்டி கொடுத்தால் இந்த மனிதன் என்ன செய்வாரு? உடனே அவர் சொன்னார், இதர காலங்களில் ரூஹ கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மிஞ்சுள்ள எல்லா நாட்களிலும் இவர் நல்ல அமல்ல நேரத்தை கழிப்பார், பாவமே செய்ய மாட்டார். உடனே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அந்த பாக்கியம் அந்த ஜனாசாவுக்கு இல்லை, எனக்கும் உனக்கும் இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. எத்தனையோ மௌத்துகளை பார்க்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேள்விப்பட்டோம். உமர் இப்னு கத்தாப் சொல்வார்கள், அடிக்கடி சொல்வார்கள், மாத்த ஃபுலான் மாத்த ஃபுலான். ஒவ்வொரு நாளைக்கும் ஏலான் செய்கிறார்கள், இன்னார் இன்னார் மௌத்தாயிட்டார்கள், இன்னார் மறைவடைந்துட்டார்கள், இன்னார் வஃபாத் ஆயிட்டார்கள். ஒரு நாளைக்கு மாத்த உமர் என்று இந்த பூமிக்கு சொல்லப்படும். சொல்லித்தான் ஆகணும், அதுக்கு அது சந்திச்சுத்தான் ஆகும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு நாங்கள் என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறோம்? ஆஹா உயர்ந்த மனிதர்களும் இந்த பூமியை விட்டு சென்றுட்டார். அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் கடைசி ஹுத்பா மெம்பருக்கு ஏறுறாங்க. ஏறு தண்ணீரை கொண்டு அவர்களுக்கு குளிப்பாட்டப்பட்டது. மஸ்ஜிதை தயார் பண்ண சொன்னார்கள். சஹாபாக்கள் ஒன்று திரண்டார்கள். மௌனத்தில் சஹாபாக்கள் திரண்டிருக்கிறார்கள். ஹுத்பாவில் வந்தார்கள். கடைசி ஹுத்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். இது உம்மத்தை பார்த்து கவலைப்படுறார்கள். சொன்னார்கள், ஐயதகுமுல்லாஹ் நஸரகுமுல்லாஹ் ஆவாகுமுல்லாஹ் அஸ்தக்ஃபரகுமுல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களை உறுதிப்படுத்தும், உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஹஃபிஸகுமுல்லாஹ், இந்த உம்மத்தை எல்லாம் பாதுகாக்கட்டும். எங்களுக்கு எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் துஆ. அந்த ஹுத்பாவுக்கு முந்தின தினம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் கூப்பிட்டு சொன்னார்கள், ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்க பாதுகாத்து கொண்டு போய் சேருங்க. அது என்ன மெசேஜ் தெரியுமா? சொன்னாங்க, என்னுடைய சலாமை எனக்கு பிறகு வரக்கூடிய என்னை காணாதவர்களுக்கு நீங்க எத்தி வச்சிருங்க. எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரசூலுல்லாஹ் சலாத்தை ஒப்படைச்சிட்டு போனாங்க. கடைசி ஹுத்பா இருந்துச்சு, இந்த முழு உம்மத்துக்கும் ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. பிரிஞ்சுட்டு போறாங்க. ஆனா உம்மத்து மீது ஒரு கவலை சொல்லிட்டு சொன்னார்கள், இன்ன அபதன் ഖയ്യറஹுல்லாஹ், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா துன்யாவிலே தொடர்ந்து வாழ்றதுக்கு அவகாசம். இரண்டாவது அல்லாஹ் பக்கம் போறதுக்கு வாரீங்களா என்று கேட்கிறார். உன் அல்லாஹ்வை சந்திக்கிறீங்களா, உலகத்துல மௌத் இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்களா என்று ரெண்டு விருப்பம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதா இருந்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபக்தார ரஃபீகல் அஅலா, அல்லாஹ்வை தரிசிப்பதை அந்த அடியான் தெரிவு செய்து கொண்டான் என்று சொன்னதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முன் வரிசையில் ஒரு ஓரத்தில் அழ ஆரம்பிச்சாங்க. அழுகிறத அவங்கள நிப்பாட்டி நான் பேசி கதறினார்கள். உடனே ஒருத்தர் சொன்னார், மா பால ஹாதா ஷபீப், இந்த வயது முதிர்ந்தவருக்கு என்ன ஆயிட்டு? ரசூலுல்லாஹ் பேசுறாரு, இடையில குறுக்கிட்டு பேசுறாரு. ஃபதாக உம்மஹாத்துனா வஆபாஉனா யா ரசூலல்லாஹ், எங்களோட பிள்ளைகள், எங்களோட தாய்மார்கள், பெற்றோர்கள் எல்லாம் உங்களுக்கு அர்ப்பணமாகும் யா ரசூலல்லாஹ் என்று கதறார்கள். சொன்னார்கள், அபூபக்கரை விட்டுருங்க, எனக்கும் அவருக்கு மத்தியில் தொடர்பு உங்களுக்கு தெரியாது. இந்த மஸ்ஜிதுக்கு எல்லா கதவுகளும் மூடப்படட்டும். இல்ல அபூபக்கர் ஏண்டா மஸ்ஜித் நபவிக்கு சஹாபாக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வருவார்கள். அதனால் அங்க பல கதவுகள் இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா கதவுகளும் மூடுங்க, அபூபக்கர் மாத்திரம் தொடர்ந்து வார அந்த கதவை மாத்திரம் திறந்து வைங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நானும் நீங்கள் இந்த மௌத்தை ஒரு நாள் சந்திக்க தான் போறோம். ஹுத்பா முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டுக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. பின்னால் அபூபக்கரும் பல சஹாபாக்களும் போனாங்க. அங்க போனதும் நபி அவர்கள் சொன்னாங்க, எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார்கள், என்னுடைய மடியில ரசூலுல்லாஹ் தலை வைத்து சாய்ந்தார்கள். தலை கொதிக்குது. மிஸ்வாக்க பார்த்தாங்க, மிஸ்வாக்க கொடுத்தேன். அப்படியே கொஞ்ச நேரத்துல சாஞ்சாங்க. எழுப்பினாங்க ரசூலுல்லாஹ், வஅலைக யா ஜிப்ரீல் என்று சலாம் சத்தம் கேட்டது. உடனே கையை தூக்கினாங்க ரசூலுல்லாஹ், இலா ரஃபீகில் அலா என்று சொன்னாங்க. அதாவது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி ரெண்டு விதமான பதில் கேட்டான்.
ஒன்று நீங்க உலகத்தில் எங்களோட வாழ்றீங்களா அல்லது அல்லாஹ் பக்கம் போறீங்களான்னு கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஜிப்ரீல் சொன்னாங்க, மலக்குல் மௌத் உங்களோட ரூஹ எடுக்கிறதுக்கு வீட்டு வாயில வந்து அனுமதி கேட்கிறாங்க. யஸ்தஅதினு மலக்குல் மௌத், அனுமதி கேட்கிறாங்க. ரசூல்லா அனுமதி கொடுத்தாங்க, உள்ளுக்கு வந்தாங்க, ரூஹ எடுத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலோட உயர்த்தின்ற கை அப்படி கீழே விழுந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒன்றும் செய்ய முடியல. நபியோட மேனி பாரமாயிற்று. ஒரு சத்தம் போட்டார்கள், மாத ரசூலுல்லாஹ், மாத ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பேசிட்டு போன பேச்சை கேட்டு அதே மஸ்ஜிதில் எல்லா சஹாபாக்களும் ஒரே இடத்தில் இருந்தார்கள். கவலையோடு நிற்கிறாங்க. மெம்பருக்கு ஏறினாங்க சிரமத்தோட. மெம்பரில் இறங்கி 2 சஹாபாக்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு தஆலா 2 பேரோட தோல்ல கையை போட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. இந்த காட்சியை கண்ட சஹாபாக்களுக்கு அந்த வேதனையோட மஸ்ஜிதில் தங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் சத்தம் வருது, மாத ரசூலுல்லாஹ் என்று சத்தம் வந்தது. ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு முஸனி அவனுக்கே தலை சுத்தி விழுந்தார், அப்படியே வஃபாத். ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் தன்னை மறந்துட்டார்கள். அபூபக்கர் ஓடி போனார்கள், சொன்னார்கள், திப்த யா ரசூலல்லாஹ், வாழ்ற கஷ்ட தய்யிபன் வமித்த தய்யிபன். வீட்டுக்குள்ள போறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உடம்புல மனம் வீசுது. சொன்னார்கள், வாழக்கூடிய காலத்துல மனமோட வாழ்ந்தீங்க, இறக்குற காலத்துல பிரிகிற காலத்துல மனமோட பிரிஞ்சிட்டீங்க. இவ்வளவு உயர்ந்தவர்களும் இந்த பூமியில தொடர்ந்து வாழணும். அல்லாஹ்வை சந்திக்க போயிட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹஜ்ரத் ரசூலோட பிரிவை தாங்க முடியாம அந்த வருத்தம் உடம்புல இருந்து ஏற்கனவே மெலிவான சஹாபி இன்னும் மெலிஞ்சு போனார்கள். அசா ஊன்று அளவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ஆகினார்கள். இதனாலும் ரசூலோட கவலை அவங்க உள்ளத்தில் இருந்துச்சு. அந்த கவலையிலே மௌத்தாகிட்டாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு யஹூதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு சாப்பாடு அனுப்பினார். இந்த சாப்பாடுல விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஹாரிஸ் இப்னு கலதான்னு சொல்ற சஹாபி 2 பேரும் அதை சாப்பிடுறாங்க. அந்த சாப்பாடுடைய விஷம் உடம்புல ஒரு வருட காலமாக இருந்தது. ஒரு வருஷத்துக்கு பிறகு வஃபாத் ஆகினாங்க. அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா முன்சப்ல ஃபஜ்ருடைய தொழுகையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். முதலாவது ரகாத்துல சூரா சஜ்தா அல்லது சூரா மரியம், இதுல 2ல ஒரு சூரா ஓதி கொண்டிருக்கிறாங்க. அபூ லுப்லுல் மஜூசின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் 3 ஈட்டி 3 முறை உள்ள குத்திக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா 2 இடங்கள்ல குத்தினார். தொழுகையில ஈக்கிற நேரத்திலே அப்படியே கீழே விழுந்தார்கள். சொன்னார்கள், தொழுகையை நீங்க தப்ப விடாம அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் முஸல்லாவை காணிட்டு ஜனாஸா கொண்டு போனாங்க வீட்டுக்கு. ஜனாஸா இல்ல, அவன் துடிக்கிற நிலைமையில ரத்தம் கொட்டக்கூடிய நிலைமையில வீட்டுக்கு அது உமரை கொண்டு போனாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா மயக்கத்தில் அப்படியே விழுந்திருக்கிறான். எல்லா சஹாபாக்களும் துணிந்துட்டு ஓடி போறாங்க அமீர் முஃமினீனை சந்திக்கிறது. அவங்களுக்கு முடிச்சு கொள்ளையில ரத்தம் கொட்டி கொண்டே இருக்குது. எழுப்பாட்டினாங்க, யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் யாரால எழுப்பாட்டினா? மகன் சொன்னார், என் வாப்பாவை எழுப்பாட்டுறதா இருந்தால் இத்ஹபு இலா அபி வ யஹஸ்ஸு அலா உதுனி, நீங்களோட வாப்பா கிட்ட போயிட்டு காதுல சொல்லுங்க, அஸ்ஸலா யா அமீருல் முஃமினீன், அஸ்ஸலா யா அமீருல் முஃமினீன், தொழுகை நேரம் வந்துட்டுன்னு சொல்லுங்க, என் வாப்பா எழுப்புவார்னு. அதே மாதிரி போயிட்டு சொன்னார்கள், அஸ்ஸலா யா அமீருல் முஃமினீன். திருச்சி திடுக்கிட்டு சொன்னார்கள், உகீமத்திஸ் ஸலா, ஹல் உகீமத்திஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டிட்டீங்களா? தொழுகை முடிஞ்சிட்டான்னு சத்தம் விட்டு துடிச்சிருக்கிறாங்க. பொழுது எழுப்பி பார்த்த உடம்புல இந்த ரத்தம் அப்படியே கொட்டுது, நெஞ்சுக்கு கீழே வைக்கிற. உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படியே கையை பிடிக்கிறாங்க. அந்த குத்தப்பட்ட ஒளியில விஷம் தீட்டப்பட்டிருக்குது. வல்தமு யஸ்ரி, ரத்தம் கொட்டி கொண்டிருக்குது. விஷம் துடிக்கிறது உடம்புல. வருத்தத்தில் கேட்கிறாங்க, தொழுகையை நிலைநாட்டிட்டார்களா உம்மத்? கண்ணியமானல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட மேதைகளும் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள ஒரு ரிவாயத்தில் வருது, குர்ஆனை பார்த்து ஓதி தொழுது கொண்டிருக்கிறார். இன்னொரு ரிவாயத்தில் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறார்.
இந்த நேரத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு நுழைஞ்சவங்க அவங்களை அப்படியே துண்டாக வெட்டுறாங்க. குர்ஆன்ல ரத்தம் கொட்டுது, அப்படியே ஷஹீதாக்கப்படுறாங்க. அது அலி ரலியல்லாஹு தஆலா அபுல் முல்ஜிம் சொல்லப்படுது, அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம், அது அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கொலை செய்யறாங்க. ஒரு பெரிய ஒரு இரும்பு தடி எடுத்து நெத்திக்கு அடிச்சு அந்த வருத்தத்தில் அப்படியே அவங்க ஷஹீதாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், இப்படிப்பட்ட மேதைகள் சஹாபாக்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழணும். நானும் நீங்களும் வாழ வரணும். இப்ப நாங்க என்ன செய்யணும், என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கோம்? முந்தினவர்கள் முந்திட்டார்கள். ஏண்டை மோட மௌத்து எந்த நிலைமையில வரும், எந்த நிலைமையில வாரதா இருந்தா நாங்க என்ன செய்யணும், அதுங்களோட தயாரிப்பு எப்படி இருக்கணும்? கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, மௌத்துக்கு புற உள்ள நிலைமைகளும் திட்டமிடணும். உலகம் எங்கள் துன்யா இன்றைக்கு எல்லாம் மறக்கடிச்சிட்டு ஒரு போதை ஆகிடுது. துன்யாவோட போதை எங்களை அப்படியே அதுக்குள்ள நுழைவியா பணம், பதவி, பட்டம், அதோட வேல்யூ, இதோட வேல்யூ இதுதான் தெரியும். இன்றைக்கு வரக்கூடிய லேட்டஸ்ட் மொபைல் போன், லேட்டஸ்ட் ஐபோன், இதுதான் தெரியும். இந்த அப்டேட்ல நாங்க முன்னுக்கு இருக்கோம். ஆனா எங்களோட நிலைமை, நாங்க எங்களை இன்னும் அப்டேட் பண்ண. அடுத்த நிமிஷம் என்ன மௌத்து வந்தா நான் என்ன தயாரிப்போடு இருக்கிறேன். அண்மையில் ஒருத்தர் மௌத்தாயிருக்க 4 நாளும் இல்லை. அல்லாட பாதையில போனாங்க. அல்லாட பாதையில போயிட்டு வந்து அந்த ஊர்ல இஜ்திமாவுக்காக வேண்டி ஜமாத் அப்படியே அந்த ஊருக்கு வராங்க. அங்க நிக்கிறாங்க. அசருக்கு இஜ்திமா. அசருக்கு பிறகு அவர் பிள்ளைகளோட எல்லாம் வந்து ஒரு பார்வை பார்த்து பேசிட்டு மறு ஜமாத்துக்கு போயிட்டாரு. மகரிபுடைய அதானுக்கு முன்னால 10 நிமிஷத்துக்கு முன்னால முன் சப்புல போயிட்டு ذிக்ர செய்றாரு. சிரிச்சு கொண்டு அதே இடத்துல பார்த்தாங்க. இது இந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்கள். நான் 100 வருஷத்துக்கு முன்னால பேசுறேன். இந்த மௌத்து, இப்படி போலப்பட்ட மௌத்து எங்களுக்கும் வரணும். அதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அந்த மௌத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அதுக்கு அவருடைய ஹயாத்தோடு இருக்கிற காலம் மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்க்கு எவ்வளவு கொடுத்திருப்பான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹ் லிகாஹு. யார் உலகத்துல அல்லாஹ்வை சந்திக்கிறது ஆசைப்படுவார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திக்கிறது ஆசைப்படுவார். எங்களுக்கு அல்லாஹ்வை சந்திக்கிறது ஆசை இல்லை. எங்களோட ஆசை என்னது, எங்களோட தேவை என்னது? உமேர் பின் சஅத் என்ற சஹாபி இருந்தார் ரலியல்லாஹு தஆலா. உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு பிறகு, ஆட்சி காலத்தில் அவன் கூப்பிட்டான். சொன்னாங்க, உமேர் நீங்க போங்க ஷாமுக்கு. ஷாம்னா அந்த காலத்துல அதிகமாக செல்வம் வடிகிற இடம். அதாவது உலகத்துல நாகரிகங்கள், பணம், பதவிகள் அதிகமா கொற்ற இடம் தான் ஷாம் செல்வது. இன்னைக்கு நாங்க சொல்றோமே மேற்கத்திய நாகரிகம், யூரோப், பிரிட்டிஷ் சொல்றோமே, இது போல ஷாம் தான் எல்லா வளமும் உள்ளடக்கிய ஒரு பகுதியா இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பகுதிக்கு பொறுப்பாக இந்த உமேர் பின் சஅத் சொல்லக்கூடிய சஹாபியை தீர்மானம் செய்தார். 1 வருஷம் ஆகிட்டு அங்க போன உமேர் பின் சஅத் அங்கிருந்து எந்த ஒரு பொருளையும், ஜகாத்துடைய பணங்களையோ எதையுமே அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அனுப்பி வைக்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா சரியான பயம். இந்த பொறுப்புதாரிகள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அரசு செல்றது, இந்த பணம் செல்றது, இந்த பதவி செல்றது மக்களை எப்படி அழிச்சு. அதனால நுணுக்கமாக அவங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பார்கள். ஒரு கடிதம் எழுதினார்கள் உமேர். இந்த கடிதம் வந்ததும் உடனடியாக நீங்க என்னைய சந்திக்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எடுத்தார்கள். உடனே ஷாமுடைய எல்லா விஷயங்களும் பொறுப்பு கொடுத்து வந்துட்டாங்க. அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் வந்து சேர்றாங்க. பல நாட்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு வந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சந்திக்கிறாங்க. சந்திக்கிற நேரத்தில் உமேர் அடையாளம் காணப்படாத ஒரு மனிதனாக ஆயிட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், மா பாலு யா உமேர், இப்படி இருக்கீங்க, என்னது? உங்களுக்கு ஒரு வாகனத்தை கூட அந்த ஊர் மக்கள் கொடுக்கலையா? சொன்னார்கள், அவங்க தரம் இல்லை, நான் கேட்கவில்லை. நடை பாதையில் அங்கேயிருந்து வந்தார்கள் மதீனாவுக்கு. ஷாம்ன்றது எங்க? ஷாம் செல்வது பலஸ்தீனுடைய பகுதி, ஜோர்டானுடைய பகுதி. அங்கிருந்து மதீனாவுக்கு நடை பாதையில் வந்து சேர்ந்தார்.
ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்ல தங்கி தங்கி ஒரு பரதேசியை போல வாராரு. ஷாம் நகரத்துக்கே பொறுப்பான கவர்னர் வந்தடைகிறார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஒன்றுமே இல்லாம இருக்கிறேன், துன்யாவோட வந்திருக்கிறேன். என்ன துன்யா? நான் சாப்பிடுறதுக்கு ஒரு சாப்பாடு எடுத்துக்கொண்டேன், குடிக்கிறதுக்கு ஒரு கெட்டில் எடுத்து அதில் ஒரு செஞ்சு கொள்ளுவேன், அதில் தண்ணி குடித்துக் கொள்வேன், இன்னொரு பாத்திரம் அதில் உட்கார்ந்து கொள்றதுக்கு பாதையில ஒவ்வொரு இடத்துல வந்து உட்கார்ந்து கொள்றதுக்கு இன்னொரு ஒரு சிம்பிள் பெஞ்ச் ஒரு ஸ்டூலோட மாதிரி எடுத்து இது துன்யாவோட வந்திருக்கீங்களே சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஒரு வருஷம் இருந்தீங்க, அங்குள்ள ஜகாத் ஒன்றும் வரல எங்களுக்கு, அது கொண்டு வரும் இல்லையா நீங்க? சொன்னாங்க, உமேர் அமீருல் முஃமினீன், அங்க எல்லா ஜகாத்துகளுக்கும் பொறுப்பானவர்களை நான் புதிய நிர்வாகத்தில் தீர்மானம் செய்து எல்லா ஜகாத்தை வசூல் பண்ணி தகுதியான மக்களுக்கு அங்குள்ள ஏழைகளுக்கு எல்லாம் விநியோகிச்சுட்டு முடிஞ்சிச்சு. ஒன்றும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு கிடையில, தகுதியானவர்கள் நிரம்பி இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னார்கள், ஒரு வித துன்யாவுடைய வாசமும் மேனில பற்றில்லை. உடனே சொன்னார்கள், ஒற்றும் சொன்னார்கள், கடிதம் எழுதக்கூடியவர், திரும்ப இந்த உமேர் அங்கு பொறுப்பாக தீர்மானம் செய்ய சொன்னார். அமீர் முஃமினீன், திரும்ப என்னை இந்த பொறுப்புகள் ஒப்படைச்சிருவான், என்னை ஊருக்கு அனுப்பியிருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபி ஊருக்கு அனுப்பி ஹாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்னொரு மனிதனை அனுப்பி வச்சார். ஊருடைய நிலைமையில் எப்படி இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர்னு பாருங்க, உண்மையிலே அவர் உண்மையானவரான்னு பாருங்க அனுப்பினார்கள். அங்க போனார்கள். ஹாரிஸ் 3 நாள் தங்கினார்கள். அந்த 3 நாளில் கோதுமை சலிக்கப்படாத கோதுமை ரொட்டி, அரவாசி ரொட்டி தான் ஒரு நாளுடைய சாப்பாடா இருந்தது. தண்ணீரும் ரொட்டியுமா இருந்தது. அது ஊர் மக்கள் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க விருந்தாளியா ஊருக்கு வந்து உமேர் வீட்டுல தங்குறீங்க, உமேர் ரொம்ப ஏழ்மையான மனிதன், அவருக்கு கஷ்டத்தை கொடுக்காம 4வது நாள் எங்களை வீட்டுக்கு வந்து தங்குங்கன்னு அவங்க ஒரு மனிதன் சொல்றார். உமேர் சொன்னார், அந்த ஹாரிஸ் என்று சொன்னார், நான் இங்கிருந்து மதீனாவில் வந்திருக்கிறேன், உமேருடைய வீட்டில் தங்கதான் வந்திருக்கிறேன். அன்று இரவு உமேருக்கு 100 திர்ஹத்தை அது உமர் ரலியல்லாஹு கொடுத்து அனுப்பினார்கள். உமேர் நல்ல நியாயமான வாழ்க்கை வாழ்ந்தா இது கொடுக்கணும் சார். அந்த மனிதர் ஹாரிஸ் என்ன சொன்னாரு, அந்த பணத்தை கொடுத்தாரு. உமேர் சொன்னாரு, இந்த பணத்தை எடுத்து நான் என்ன செய்யணும், எனக்கு இன்று நாளும் உணவிருக்கிறது, இது என்ன? வீட்டுக்குள்ள இந்த மனைவி சத்தமிட்டு சொன்னார், எங்களுக்கு அது தேவையில்லாட்டி எங்க தேவையான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹாரிஸ் சொல்லக்கூடிய அந்த பணப்பை அவரை வீசிட்டு, அமீர் முஃமினீன் உங்களுக்கு ஒப்படைக்க சொன்னாரு. ஒரு புறம் அந்த வீட்டில் அவரை போட்டுட்டார் வந்துட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா ஹாரிஸ் அழைத்து கேட்டார்கள், என்ன நடந்தது பணப்பை? சொன்னார்கள், நான் அதை அங்க வீசி விட்டு வந்தேன், உமேர் எது செய்தார் எனக்கு தெரியாது. அது உமர் ரலியல்லாஹு தஆலா கடிதம் எழுதினார், அந்த கடிதம் உங்களுக்கு வந்தால் நீங்க உடனடியாக என்னை சந்திக்க வாங்க. உமேர் வந்தார், உமர் ரலியல்லாஹு தஆலா சந்திக்கிறார். கேட்டார்கள், மா பாலு கீஸ், இந்த பணப்பையுடைய நிலைமை சொல்லி சொன்னார்கள், அதை நீங்க எனக்கு ஒப்படைச்சிட்டீங்க, திரும்ப என்னன்னு கேட்கலாம், உங்களுக்கு கேட்க உரிமை இல்லை. சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் உங்களை வலியுறுத்தி கேட்கிறது அதிகாரம் என்ன செஞ்சீங்க? சொன்னாங்க, அந்த பணப்பையில அன்று இரவுக்குள்ளால ஏழைகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன், ஒரு திர்ஹம் கூட உலகத்துக்காக வச்சு கொள்ளல. தஹர்துல் ஆஹிரா, என்னுடைய மறுமை நாள், என்னுடைய மௌத்துடைய நாளுக்கு நான் தயார் பண்ணி வச்சுக்கொண்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அழுதார்கள். சொன்னார்கள், இன்னி உரீது மிஸ்லகும், ஒரு 2 பணப்பையின் ஆடைகளை கொடுத்தார்கள். சொன்னார், இந்த பணத்தை பக்கம் நமக்கு தேவையில்லை, ஆனால் இந்த 2 ஆடை மட்டும் நான் எடுக்கிறேன். என்னுடைய மனைவி பல நாட்களாக இத்து போன ஒரு உடுப்பதை உடுத்து கொண்டிருக்கிறார், அவங்களுக்கு இந்த மெட்டீரியல்ல இந்த புடவை கொண்டு போய் கொடுக்கணும். பெய்து பல நாட்களாக இல்ல உமேர் வஃபாத்தாக உமர் ரலியல்லாஹு தஆலா இங்கிருந்து போனார்கள். அந்த ஊருக்கு போய்த்து சொன்னார்கள், இன்னி அஸ்அலுல்லாஹ், இப்படிப்பட்ட மனிதர்களை நான் அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன், அஸ்தஈனு பிஹிமுத் தீன், தீனுக்காக உம்மத்துக்காக இவங்களை போல மக்களை வச்சு உதவி தேடுன்னு சொன்னார். கண்ணியமான அல்லாஹ் நல்ல அன்பு சகோதரர்கள், எங்களுக்கு இந்த பட்டம், பதவி, பணம், இந்த உலகத்துல எல்லா விஷயத்தையும் பார்த்து நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கோம். எங்களை நான் என்ன அப்டேட் பண்ணி, என்ன மௌத்துக்கு நான் என்ன தயார் செஞ்சேன், என்னென்ன சேர்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு நிமிஷம் எப்படி வரும், என்ன மாதிரி வரும் அது தெரியாது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல் மௌத் யஅதி பக்ததன்,
மௌத் திடீர்னு தான் வரும். அது முன்னறிவித்தல் என்று வரும். அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை முன்னறிவித்தலால் தயார்படுத்தும். நான் சென்னனே அண்மையில் வஃபாத் ஆயின ஒரு மனிதன். இவர் 4 நாட்களுக்கு முன்னால, வஃபாத்துடைய 4 நாட்களுக்கு முன்னால எல்லா தயாரிப்புகளும் செஞ்சுட்டார். அவருடைய கடனுடைய விடயம், அவருடைய உறவினர்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். எந்த அளவுக்கு என்றால் ஜனாசா வைக்கப்படுற இடத்தை கூட தயார் பண்ணிட்டு போயிட்டு. அவருக்கு தெரியாது எனக்கு இணைய தான் வைக்க போகுது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள் கல்ல உதிப்ப கொடுக்குறது. சொன்னால் அல் மௌத்து யஅதி பக்ததன், மௌத் திடீரென்று தான் வரும். ஃபமன் ஸரா கைரன் யூஷிகு அன் யஹ்ஸித ரக்பதன், யார் நல்லதை விதைச்சு கொண்டீங்களோ, நல்லதை செஞ்சு கொண்டீங்களோ, நல்லமல்ல ஈடுபட்டீங்களோ, அந்த மௌத் வரப்போகிற ரஹ்பத்தன் ஆசைப்படுவீங்க. அது அழகா வரும், ஆசையோட இருப்பீங்க. வமன் ஸரஅ ஷர்ரன், யார் உலகத்தில் கெடுதிகளும் பாவங்களும் அநியாயங்களும் அசிங்கமான பாவங்களையும் அனாச்சாரங்களும் செஞ்சு கொண்டீங்களோ, யூஷிகு அன் யஹ்ஸித நதாமத்தன், அழுவார்கள், கை செய்தப்படுவார்கள், கவலைப்படுவார்கள், ஒன்றும் பலனிதான் பேச்சு. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, எனக்கு ரமலானை கடந்துட்டோம், ரமலான மாதத்தை கடந்துட்டோம், ஷவ்வாலுடைய மாசத்தில் இருக்கிறோம். அதனால மௌத்துடைய தயாரிப்போட வாழணும். 5 அமல்களை செல்ற வாழ்க்கையில் அதை கடைபிடிங்க. எங்களோட மௌத்து சிறந்ததாக வரும். முதலாவதாக எப்பயும் உதுவோடு இருங்க. எப்பயும் உதுவோட, உது முறிஞ்சாலும் செஞ்சுக்கணும். உறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உது இல்லாம தூங்கிறமா. சஹாபாக்கள் சொல்றார்கள், நீங்க பூர்த்தியான உதுவோட அவங்களோட படுக்கை அறைக்கு போங்க. மௌத் அங்க வந்துட்டால் நீங்க உசுவோட மௌத்தாகின மனிதனா மாறுவீங்க. உதுவோட, திக்ரோட, முன்சப்ல, தொழுகையில, சஜ்தால, குர்ஆன் ஓதுற நேரமில, அல்லாஹ்வுடைய பாதை, இப்படி மௌத்துகள் உருவாகும். நான் அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில உதுவோட, சுன்னத்தான அமல்களுக்கு பிறகு திக்ரோட, முன்சப்ல ஹிதமத் செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து போகும். என்னமா அல்லாஹ் நல்லடியார்கள். எனவே எப்பயும் உதுவோடு இருக்கணும். 2வது, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்து குர்சி ஓதாம அந்த இடத்துல எழுப்பானு. எவ்வளவு பெரிய வேலை தான் சரி, ஜும்மால நீங்க பிஸியாக எழுப்பி பேத்துறீங்க, ஆயத்து குர்சி ஓதாம அந்த தொழுகைக்கு பிறகு எழுப்பி போகணும். 3வது, தூங்குறதுக்கு முன்னால ஸலவாத் செல்லாம நீங்க தூங்கலாம். குறைஞ்சது ஒரு 40 ஸலவாத்தாவது சொல்லணும், 40 ஸலவாத். 4வது, லுஹருக்கு முன்னால, லுஹருக்கு பின்னால 4 ரக்காத் தொழுவே தவறவான. லுஹருக்கு முன்பதாக, லுஹருக்கு பிறகு 4 ரக்காத் தொழுவுறதை மிஸ் பண்ணணும். லுஹருடைய வக்துக்காவது நேரத்தோடு வந்து எங்க இருந்தாலும் நம்ம செஞ்சுருங்க. 5வது, குறைஞ்சபட்சம் ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவுறதை தவறவான. இந்த 2 ரக்காத் தொழுவுறத்தோட நீங்க ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் குர்ஆன் ஓதுறதை தவறவான. இந்த 6 அமலும் தொடர்ந்து செஞ்சுவாங்க. அல்லாஹ் தஆலா நல்ல சிரிப்போட சந்தோஷமான உயர்ந்த மௌத்து தருவான். ஒன்று உதுவோட, 2வது ஆயத்து குர்சி தொழுகைக்கு பின்னால, 3வது ஸலவாத் தூக்கத்துக்கு படுக்கைக்கு போக முன்னால, 4வது லுஹருக்கு முன்னால 4 ரக்காத், லுஹருக்கு பிறகு 4 ரக்காத், 5வது தஹஜ்ஜுத்துக்கு 2 ரக்காத், 6வது ஒரு நாளைக்கு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் குர்ஆன். எவ்வளவு நேரம் மொபைல் இருக்கிறோம், ஒரு 15 மினிட்ஸ் நம்ம குர்ஆன் கொடுக்காட்டி என்ன முஸ்லீம்? அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட புனிதமான மனிதர்களாக எங்களெல்லாம் மாற்றியார்கள். அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, அல்லாஹ்வுக்கு பொருந்தக்கூடிய காரியங்களை செஞ்சு அவருடைய ரிதாவை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அடியார்களாக எங்களை மாற்றணும். எங்களோட மௌத்துடைய நாளையா அல்லாஹ் எங்களை பொறுத்து கொண்ட நிலைமை எடுத்துறையா அல்லாஹ். நீ விருப்பமில்லாத அமல்கள், விருப்பமில்லாத காரியத்தில் ஈடுபட்டிக்கக்கூடிய நேரத்தில் எங்களை மௌத்து எடுத்துறாதே அல்லாஹ். அப்படியான காரியங்கள், அப்படியான பாவமான செயல்கள் என்ற வாழ்க்கையில் இருந்தால் அதில் வெறுப்பு தந்துரியா, அருவறுப்பு தந்துரியா. எல்லாம் நீ ஆசை பண்ற அமல்களை செஞ்சு அந்த அமல்கள் இருக்கிற நேரத்தில் எங்களோட ரூஹை கைப்பற்றியா. 3 உம்மத்துக்கு மோசம் எடுத்து கொடுத்துரியா. பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செஞ்சிரியா. இஸ்லாத்தை முஸ்லிம் கண்ணியப்படுத்துறியா. آخر دعوانا الحمد لله رب العالمين الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعده
والصلاة والسلام محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم القارعة. اتقوا الله تعالى أيها الحاضرون، فإني أوصيكم ونفسي بتقوى الله العلي القدير القائل في محكم كتابه: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإنه من اتقى الله وقاه ومن توكل عليه كفاه ومن أفرر وجزاه ومن شكر وزاده. ولتكن التقوى نصب عينيك وعماد عملك وجلاء قلبك وعماد عملك وجلاء قلبك. المتقون سادة والعلماء قادة، فرحم الله من اعتبر وتأهل. اتقوا الله. أقول ما تسمعون وقولي هذا واستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، الحمد لله القادر، والصلاة والسلام على رسول العاقب الحاشر وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، اتقوا الله أيها المؤمنون. القضاء الذي يجب تردادها والمسائل التي ينبغي تزدادها وهي قضاء التقوى. أيها الناس، ألا إن الدنيا عرض حاضر يأكل فيها البر والفاجر، ألا وإن الآخرة وعد صادق يحكم منها ملك قاهر. كونوا عباد الله أبناء الآخرة ولا تكونوا أبناء الدنيا. وكل باق سيبقى وكل ناع سينعاف وكل مدخول سيفنى وكل مذكور سينسى. ليس غير الله يبقى من علاه الله الأعلى. اعلموا رعاكم الله إنه من عاش مات ومن مات فات، وكل ما هو آت. من كان يرجو لقاء الله فإن أجل الله لآت. إن حياتكم إنما تبدأ بعد مماتكم. صلوا وسلموا على خاتم النبيين ورسول رب العالمين، فقد أمرنا بذلك في الكتاب المبين: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا عبدك ورسولك محمد وعلى آله محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم على الخلفاء الأربعة، وعن أبي بكر بن قحافة، وعن عمر بن الخطاب، وعن عثمان بن عفان، وعن علي بن أبي طالب، وعن باقية الصحابة، وعن حمزة، وعن حسن وحسين، وعنا برحمتك يا أرحم الراحمين بعفوك وكرمك وإحسانك يا أكرم الأكرمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات اللهم إنا نسألك الثبات عند الفتن. اللهم إنا نسألك أن تصلح أحوال المسلمين في كل مكان، خاصة فيما بيننا، خاصة في بلدنا هذا، خاصة في جزيرتنا سريلانكا، وخاصة في البلاد الإسلامية، وخاصة في فلسطين، وخاصة في غزة. اللهم أعز أهل غزة. اللهم كن معهم عونا ونصيرا، وكن معنا عونا ونصيرا. اللهم عليك أعداء الدين، وعليك من زعزعت في أمننا والفتنة في بلادنا، وعليك اليهود ومن هاودهم. اللهم عليك أعداء الدين، اقلب قوتهم ضعفا يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.